இன்னைக்கு ஒரு பிரசாத ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க. என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை நல்லா கழுவி தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அடுத்ததா நான் கேரளா போயிருக்கும்போது எங்கள் அம்மா அந்த கைக்குத்தல் அரிசியில் புட்டு மாவு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த புட்டு மாவை வச்சு தான் இப்போ மாவு ரெடி பண்ண போகிறோம். அதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். அது கூட நம்ம பாசிப்பருப்பும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ காரப்பூர்ணம் ரெடியாக இருக்குது. உருண்டைகளை பிடிச்சிட்டு நம்ம வந்து சத்தான நம்மளுக்கு கைக்குத்தல் அரிசியில் மாவு ரெடியாக இருக்குது. இதை ஸ்டஃபிங் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், இல்லை சாஸ் ஏதாவது தக்காளி சாஸ் ஏதாவது வச்சு கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.